தாலாட்டு பாட்டு. அந்த காலத்துல அம்மா அப்பா நமக்காக தாலாட்டு பாட்டு பாடுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு நம்ம தூங்கிடுவோம். இந்த காலத்துல உள்ள அம்மா அப்பாவுக்கு தாலாட்டு பாட்டுலாம் பாட தெரியுது இல்ல. இந்த ஆறாரு ஆறிராரு உருவாயி இதெல்லாம் கூட சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியறது இல்லை. அதனால என்ன பண்றாங்க, சினிமா பாட்டை டேப் பண்ணிக்கிறாங்க, டேப்பை போடுறாங்க, பாட்டை போடுறாங்க, பாட்டை கேட்டோன்னா குழந்தை தூங்கிடுது. அப்படி ஒரு அழகான தாலாட்டு பாட்டு இப்போ நம்ம கேட்க போறோம். மனோ சமீபத்தில் உதயதாரை நிகழ்ச்சிக்காக சிங்கப்பூருக்கு வந்திருந்தாரு. அடுத்த நாள் மனோவுடன் ஒரு இனிய மாலை அந்த நிகழ்ச்சிக்காக கண்ணன் இந்த பாட்டை பாடியிருந்தாரு. இப்போ அந்த பாட்டை நீங்க பார்க்க போறீங்க. தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே, ஆட வந்த வானத்து மின்விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அடிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எத்த பாட, தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அடிமுத்தே. பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும், பட்டமரம் பூமலரும், பாறையிலும் நீர் சுரக்கும். பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும், பட்டமரம் பூமலரும், பாறையிலும் நீர் சுரக்கும். ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நாம் படிச்ச, ஏழு கட்ட எட்டு கட்ட தெரிஞ்சா நாம் படிச்ச, நாம் படைச்ச ஞானமெல்லாம் யார் கொடுத்தா சாமிதான், ஏறெடுத்து படிச்சதில்ல சாட்சி இந்த பூமிதான். தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எத்த பாட, துளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அடிமுத்தே. சோறு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்ல, தாயிருக்கும் காரணத்தா கோயிலுக்கு போனதில்ல. சோறு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்ல, தாயிருக்கும் காரணத்தா கோயிலுக்கு போனதில்ல. தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நான் அழுவேன், நான் அழுத தாங்கிடுமா உடனே தாய் அழுவா. ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளதான், வாழுகிற வாழ்க்கையில தோல்விகளே இல்லதா. தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எத்த பாட, துளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அடிமுத்தே. தொட்டில்